ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேடிகே டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருப்பேன். 25 டேஸில் நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். அதில் ஒரு சில பேர் எப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எதுக்கு இப்படி ஒரு தப்பான நம்பிக்கையை கொடுக்குறீங்க, உங்கள் வீடியோவுக்கு வியூஸ் போகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அதில் உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 டேஸில் ஒருத்தங்க தமிழ் சிலபஸே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் 7 டேஸ் ஃபுல்லாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து படித்தாலே 7 டேஸில் என்ன பண்ணிடலாம், தமிழை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிகேக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷினாவது நல்லா தரவாக பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? மேக்ஸுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா, புக்கில் உள்ள சம்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷினை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலே 25 டேஸில் நம்ம நல்லா படிச்சிடலாம். ஒரு 160க்கு மேலே என்ன பண்ணிடலாம், மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோ பதிவை முழுமையாக பார்க்காமையே என்ன பண்ணிடுறாங்கன்னா, எப்படி 25 நாளில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கும் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை நம்ம தான் தப்பாக சொல்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எப்படி நமக்கு 7 டேஸில் தமிழ் சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாங்களோ, அதே மாதிரி பார்த்திங்கன்னா 14 நாளில் நமக்கு ஜிகேவையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? அது எந்த யூடியூப் சேனல், என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, எப்படி அதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த 14 நாளில் ஜிகேயை கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், வீடியோ பதிவை கொஞ்சம் முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எப்படி இவங்க இந்த 14 நாளில் ஜிகேயை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தர போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 7+7 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஜிகே யூனிட் பார்த்திங்கன்னா ஒரு 6 யூனிட் இருக்கா. ஒவ்வொரு யூனிட்லேயும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ், ஓகேங்களா, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் லெசன்ஸை ஃபஸ்ட்டு 7 நாளில் நமக்கு கம்ப்ளீட் பண்ணி தர போகிறாங்க. லைவ் கிளாஸாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதை மார்னிங் ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு லைவ் கிளாஸ் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேபி டைம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படி வேணாலும் இருக்கும். நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எந்த யூடியூப் சேனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, துருவம் அகாடமி தான். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தமிழில் 7 டேஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த ஜிகேயும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் இந்த வீடியோ கொடுக்குறேன். ஓகேங்களா? அவங்களுடைய வீடியோ பதிவு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் 7 டேஸில் அவங்களுடைய வீடியோஸ் பார்த்து நானும் தமிழை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த இனிமேல் படித்தா கூட இந்த 25 நாளில் 7 நாள் உங்களுக்கு தமிழை முடிச்சிருவீங்க. பேலன்ஸ் உள்ள நாளில் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அதே மாதிரி தான் ஜிகே இப்போ 14 நாளில் நீங்கள் ஜிகே படிச்சிடலாம். அவங்க வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு வந்தாலும் என்ன பண்ணிடலாம், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதனால் 14 நாள் தான் இருக்குது. இதில் நம்ம என்னத்தை முடிக்க போகிறோம், என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம். 25 நாள் இருக்குது. இந்த 25 நாள் என்னால் எவ்வளோ எஃபெக்ட் போட்டு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் படிங்க. கண்டிப்பாக முடியும். முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு படிங்க. அப்போ தான் முடியும். ஓகேங்களா? துருவம் அகாடமி ஆல்ரெடி தெரியும். அதில் நேற்று தான் இந்த வீடியோஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ஜிகேக்கு இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஃபாஸ்ட்டாக அந்த வீடியோஸ், ஓகேங்களா, நேற்று கொடுத்த அந்த வீடியோஸ் லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஓகே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். ஓகேங்களா? அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதில் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் 2 மீடியமுக்கும் தனித்தனியாக செப்ரேட்டாக என்ன இருக்குன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது பெட்டரோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா?
ஸோ ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னையிலேருந்தே கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி பேசிக் சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேயும் என்னென்ன லெசன் படிக்கிறோம் அப்படிங்கிற பேசிக் இன்றைக்கி சொல்லிக் கொடுத்துருவாங்க. பேலன்ஸ் வந்து நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால் ஃபாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.